ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தங்கச்சி பையனும் வந்திருந்தாங்க. நேற்று எங்களுக்கு கல்யாண நாள். சரி அதனால் பார்த்துட்டு போகலான்ட்டு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா. எப்பவுமே பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்துருவா. முடியலைன்னா தான் அவனால் வர முடியாது. இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்களை பார்த்துட்டு போயிடுவா. அப்புறம் நேற்று கோயிலுக்கு எங்கேயும் போகலிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவரும் லீவில் 2 மாதமாக லீவ்லேருந்து இப்போ ஒரு வாரமாக தான் வேலைக்கு போகிறாரு. அதனால் லீவ் போட முடியாது. நேற்று எங்கேயும் போகலை. அதனால் சாயந்தரம் வேலை முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பூ கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. அப்புறம் எங்கள் பாப்பாவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா. நான்லாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்ததே இல்லை. ஆனால் எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா எங்களுக்கு நேற்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா. இதில் பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஹார்ட்டு நானும் அவருமா, இந்த சின்ன ஹார்ட்டு அவளாமா அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தா. அப்போ அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு பூவெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே கேட்கவே மாட்டேன். கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அப்புறம் கேட்டார், நான் காலையில் பூவெல்லாம் ஒன்றுமே வாங்கிட்டு வந்து தரவே இல்லையே, நீ எதுவும் நினைக்கலையான்னாரு. எனக்கு தெரியும் எப்படி சாயந்தரத்துக்குள்ளே வாங்கிட்டு வந்து தருவீங்க அப்படின்ட்டு, அதனால தான் நான் கேட்கல. நான் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அப்புறம் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி தங்கச்சி பையனுக்கு பாப்பாவுக்கு எல்லாம் ஊட்டி விட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு, அப்புறம் என் தங்கச்சி பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக ஸ்டாண்டு கேட்டிருந்தேன். நான் கேட்டு ஒரு 6 மாதம் ஆச்சு, நான் மறந்துட்டேன். அப்புறம் என் தங்கச்சி அதை ஞாபகம் வச்சுட்டு கல்யாண நாள் அன்றைக்கி வாங்கிட்டு வந்து கொடுத்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.